அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். ராவணன் பேசுகிறேன். என் மகன் அக்ஷயகுமாரனை தேடிக்கொண்டிருந்தேன். இந்த தேடல் முயற்சி வீணானது என்பதை நான் அறிந்தேன். ஆனால் நான் ஏதேனும் செய்ய விரும்பினேன். எனக்கு பின்னால் இருந்து ஓர் ஒப்பாரி சத்தம் எழுந்தது. ஆனால் திரும்பி பார்க்க நான் பயந்தேன். யாரோ ஒருவர் என் தோளின் மீது ஆறுதலாக கை வைத்தார். ஆனால் அது எனக்கு ஆறுதல் அளிக்க தவறியது. நான் கோபம் கொண்டேன். அந்த ஒப்பாரிக்கான அர்த்தமும் அதற்கு காரணமானவனையும் நான் அறிந்திருந்தேன். ஆனால் அதற்குள் என் கோபம் என்னிடமிருந்து விலகிப் போனது. நான் ஒரு பழைய கந்தல் துணியைப் போல நிலைகுலைந்து கீழே விழுந்தேன். சாம்பல் சிதறி கிடந்த நிலத்தின் மீது என் முகம் மோதியது. என் முகத்தில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்க, என் கண்ணீர் என் இரத்தத்துடன் கலந்து கொண்டிருக்க நான் அப்படியே கிடந்தேன். சில காலடி சத்தங்களும் கிசுகிசுப்புகளும் எனக்கு கேட்டன. எனது ஆட்கள் என் அருகில் வருவதற்கு அஞ்சினர். அவர்கள் எனது துயரத்தை மதித்து ஒதுங்கி இருக்கக்கூடும், அல்லது வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடும். அது என்னவென்று யாருக்கு தெரியும்? அதை பற்றி எனக்கு அக்கறையும் இருக்கவில்லை. நான் ஏன் என் வருத்தத்தை இந்த கொடூரமான அக்கறையற்ற உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? எனது இள வயது மகன் ஒரு கோழி குஞ்சை போல உயிரோடு எரிக்கப்பட்டிருந்தான். நான் அவனை இந்த நிலையில் பார்க்க விரும்பவில்லை. அவனுடைய அழகான புன்னகையுடன் கூடிய முகம்தான் அவனை பற்றிய எனது கடைசி நினைவாக இருக்க வேண்டும். நான் தட்டு தடுமாறி எழுந்து நின்றேன். அந்த புகை மண்டலத்தின் ஊடாக என் மனைவி யாரையோ கொடூரமாக அடித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். சுருண்டு கிடந்த அதிகாயனிடமிருந்து அவளை பிரித்தெடுக்க சிலர் முயற்சித்தனர். அவள் அவனை பார்த்து, "நீ ஏன் என்னை தனியாக காப்பாற்றினாய்? என் மீது கை போட்டு தூங்கிக் கொண்டிருந்த என் செல்ல மகனை எப்படி உன்னால் விட்டுவிட்டு வர முடிந்தது? காட்டு மிராண்டியே" என கத்தினாள். அவள் தன் வலிமை முழுவதையும் ஒன்று திரட்டி மிக பெரிய உருவத்தை கொண்ட அவனை மீண்டும் மீண்டும் அடித்தாள். அவன் அவமானத்திலும் குற்ற உணர்விலும் தன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு எதுவும் பேசாமல் அப்படியே நின்றான். அல்லது ஒருவேளை தன் உயிரை பணயம் வைத்து தான் காப்பாற்றியிருந்த நபரிடமிருந்து தனக்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த நியாயமற்ற வெகுமதி குறித்த கோபம் அவனுள் பொங்கி கொண்டிருந்திருக்கக்கூடும். அது என்னவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு அக்கறை இருக்கவில்லை. அதிகாயனும் அவனது கோபமும் குற்ற உணர்வும் எனக்கு அப்போதும் முக்கியமாக இருக்கவில்லை. நான் என் இளவயது மகனை இழந்திருந்தேன். முன்பொரு சமயத்தில் பச்சை பசேலென்று இருந்த எனது முற்றத்தில் இப்போது வரிசையாக படுக்க வைக்கப்பட்டிருந்த உடல்களை நோக்கி நான் நடந்து சென்றேன். விகாரமான உடல்கள் என்னை வரவேற்றன. நான் தொடர்ந்து நடந்தேன். அப்போது அந்த சிறிய மூட்டையை நான் கண்டேன். காவலாளிகள் மரியாதையோடு பணிந்தனர். ஆனால் அவர்கள் என் முகத்தின் மீது துப்பி இருந்தால் கூட அப்போது நான் அதை கண்டுகொண்டிருக்க மாட்டேன். என் மகனின் கருகிய உடலை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அந்த சிறிய முகம் என்னை சந்தேகமாக பார்த்தது. எனது கர்வம், என் வாழ்க்கை, என் சாதனைகள், என் அகங்காரம் என்று என்னை பற்றிய அனைத்தையும் என் மகன் கேலி செய்தான். அது எனக்கு தெரிந்தது. இந்த கொடுமையை எனக்கு செய்திருந்த விதியின் மீதும் கடவுளின் மீதும் நான் கோபம் கொண்டேன். எனது சுமையை குறைப்பதற்காக எனது சேவகர்கள் ஓடி வந்தனர். ஆனால் நான் அவர்களுடைய உதவியை மறுத்தேன். இது என்னுடைய சுமை. நான் இதை தனியாக சுமப்பேன். என் மகனோடு ஒப்பிடும்போது என் சாம்ராஜ்யம் உண்மையிலேயே மதிப்பு வாய்ந்ததுதானா? ஒரு குழந்தையை பாதுகாப்பதற்காக நான் இன்னொரு குழந்தையை தியாகம் செய்திருந்தேன். நான் பாதுகாக்க வேண்டியிருந்த மக்களுக்கு நான் பேரழிவை கொண்டு வந்திருந்தேன். அப்போது என் மகள் சீதையின் கொடூரமான சிரிப்பு சத்தம் அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டு வந்தது. ராவணா, கெடுநோக்கு கொண்ட அசுரனே, உனது இந்த நிலைமைக்கு நீ தகுதியானவன்தான். நீயும் உன் உறவினர்கள் அனைவரும் என் கணவனான ராமனின் கைகளில் பயங்கரமான மரணத்தை சந்திப்பீர்கள். மகளே, என் நிலைமைக்கு நான் தகுதியானவனா? உனக்காக நான் உனது தம்பியை தியாகம் செய்திருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் இழக்கக்கூடும். ஆனால் நான் எப்போதும் உனக்காக குரல் கொடுப்பேன்.
ஒரு முறை உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் இனி ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் வயதான தந்தையின் பாதுகாப்பை நீ இழக்கும் போதுதான் உன் கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆனால் மகளே, அதற்குள் காலம் கடந்து போயிருக்கும். இவை அனைத்தையும் நான் சீதையை பார்த்து கத்த விரும்பினேன். ஆனால் அதற்கு தேவையான வலிமை அப்போது என்னிடம் மிச்சமிருக்கவில்லை. என் குட்டி இளவரசனின் உடலை சுமந்து கொண்டு இரவின் இருண்ட ஆழங்களுக்குள் நான் தனியாக நடந்தேன். என் கண்ணீரை துடைப்பதற்கும் என் தலையை சாய்ப்பதற்கும் எனக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் எதையேனும் நான் கண்டுபிடிக்கக்கூடும். என் மகன் என் கைகளில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க நான் தொடர்ந்து நடந்தேன். நூலின் அடுத்த அத்தியாயம். என் நகரம் எரியட்டும். பத்ரன் பேசுகிறேன். நகரம் எரிந்து கொண்டிருந்தது. காவலர்கள் காணாமல் போயிருந்தனர். காவல் நிலையத்தின் முன்பகுதி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. நான் தப்பி செல்வதற்கான பாதை மறிக்கப்பட்டு இருந்தது. எந்த கணத்திலும் அந்த நெருப்பு எனது சிறையை அடைந்துவிடும். அடர்த்தியான புகை சுருள்கள் உள்நோக்கி வந்தன. எனக்கு மூச்சு திணறியது. தொண்டை அடைத்தது. நான் வசமாக சிக்கியிருந்தேன். கட்டுப்பாடின்றி எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் ஊடாக ஓடிச் செல்ல நான் முயற்சித்தேன். ஆனால் அந்த நெருப்பிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த தீவிரமான வெப்பத்தைக் கண்டு பயந்து நான் என் முயற்சியை கைவிட்டேன். என்னால் சுவாசிக்க முடியவில்லை. என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவ்வளவு எளிதாக மாண்டு போகக்கூடியவன் அல்ல. ஆனால் இம்முறை அது குறித்து என்னால் உறுதியாக கூற முடியவில்லை. நெருப்பின் ஆரஞ்சு நிற ஜுவாலைகள் தமது வழியில் இருந்த அனைத்தையும் கபலீகரம் செய்தன. கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இருண்ட வானம் அந்த அறைக்குள் எட்டி பார்த்தது. அதன் வழியாக புகை வெளியேறியதில் காற்று ஓரளவுக்கு தெளிவடைந்தது. நான் சுவரின் மீது ஏற முயன்றேன். ஆனால் பிடிமானத்திற்கு எதுவும் இல்லாததால் மீண்டும் கீழே விழுந்தேன். மேலே ஏறி நிற்பதற்கு ஏதேனும் கிடைக்குமா என்று நான் தேடினேன். முதன்மை காவலனின் மேசையின் குறுக்காக கூரையிலிருந்து ஒரு பெரிய உத்தரக்கட்டை விழுந்து கிடந்ததால் அந்த மேசையும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை நான் வெளியே இழுக்க முயற்சித்தேன். இறுதியில் பல வேதனையான இறுக்கமான கணங்களுக்கு பிறகு அது வளைந்து கொடுத்தது. நான் அதை சுவரை நோக்கி வேகமாக தள்ளினேன். என் கைகள் எரிந்தன. ஆனால் வலி குறித்த பிரக்ஞை எனக்கு இருக்கவில்லை. அது பிறகு வரும். நான் அந்த மேசையின் மீது ஏறி சுவரை தாண்டி குதித்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடினேன். வெளியே பெருத்த குழப்பமும் அமளியும் நிலவின. வீடுகளும் கடைகளும் தெருவில் இருந்த அனைத்தும் எரிந்து கொண்டிருந்தன. தூரத்தில் அரண்மனை எரிந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நான் என் வீட்டை நோக்கி ஓடினேன். நெருப்பு எந்த பாரபட்சமும் இன்றி மக்களை கொன்றிருந்தது. பிராமணர்கள், தீண்டத்தகாதவர்கள், அடிமைகள், சவர தொழிலாளிகள், வணிகர்கள், குடிகாரர்கள், சமய பற்று கொண்டவர்கள், காவலாளிகள், சூதாடிகள், விலை மாதர்கள், மூதாட்டிகள், குழந்தைகள், துறவிகள், ரவுடிகள் என்று சகலரும் இறந்து போயிருந்தனர். எரிந்து கொண்டிருந்த உடல்களின் கார்ப்பு நெடியால் வானம் நிரம்பியது. பலர் மிதிபட்டு இறந்திருந்தனர். ஒரு சிலர் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தனர். சிலர் நெருப்போடு போராடி கொண்டிருந்தனர். மற்றவர்கள் தங்களது அன்புக்குரியவர்கள் மற்றும் தங்களது உடைமைகளை இழந்தது குறித்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தனர். மரணம் ருத்ர தாண்டவம் ஆடியிருந்த தெருக்களின் வழியாக நான் ஓடினேன். பசியும் பயமும் ஒரு சேர என்னை தாக்கின. ஆனாலும் நான் தொடர்ந்து ஓடினேன். முக்கிய தெருக்களை கடந்து சாதாரணப்பட்டவர்களின் குடியிருப்பு பகுதியை நோக்கி நான் திரும்பிய போது நெருப்பு அங்கு அவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கவில்லை என்பதை நான் கண்டேன். அதற்கு என்ன காரணம் என்பதோ அல்லது அது எப்படி சாத்தியமானது என்பதோ எனக்கு தெரியாது. மக்கள் அனைவரும் வெளியே வந்து எங்களுடைய நகரத்தை சுத்தமாக துடைத்தெறிந்து கொண்டிருந்த நெருப்பை முட்டாள்தனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் பலர் என்னை நிறுத்தி என்ன நடந்து கொண்டிருந்தது என்று என்னிடம் விசாரிக்க முயன்றனர். ஆனால் நான் என் ஓட்டத்தை நிறுத்தவில்லை. வீட்டை அடைந்து அரசர்கள், அரண்மனைகள், உளவாளிகள், அவர்களது ஆபத்தான விளையாட்டுகள் ஆகியவற்றிடமிருந்து தூர விலகிச் செல்ல மட்டுமே நான் விரும்பினேன். நகரம் எரிந்து சாம்பலாகட்டும். ஆண்களும் பெண்களும் இறந்து போகட்டும். நான் என் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க விரும்பினேன். நான் என்னுடைய தெருவை அடைந்தபோது எல்லாம் ஒரு மோசமான கனவு போல இருந்தது. எங்களுடைய ஓடைகளில் வாசம் செய்த பெருச்சாளிகளை துரத்திய ஒரு சில தெரு நாய்களின் சத்தம் மட்டுமே
அங்கு நிலவிய அமைதியை ஊடுருவிக் கொண்டிருந்தது. நான் என் வீட்டை அடைந்தபோது வாசல் கதவு லேசாக திறந்து இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டேன். நான் அந்த பழைய மரக்கதவை திறந்தபோது ஏற்பட்ட கிரீச்சொலியை உதாசீனப்படுத்திவிட்டு மெதுவாக உள்ளே நுழைந்தேன். தனது நகரத்தை சீரழித்து கொண்டிருந்த ஆக்ரோஷமான நெருப்பை பற்றி எதுவும் தெரியாமல் என் மனைவி தன் கட்டிலில் படுத்து குரட்டை விட்டு கொண்டு ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருந்ததை லேசான வெளிச்சத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அவளை சபித்துவிட்டு நான் என்னுடைய படுக்கைக்கு சென்றேன். யாரோ அதன் மீது படுத்திருந்ததை அப்போதுதான் நான் பார்த்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. எரிந்து கொண்டிருந்த நகரத்தில் இருந்து வந்த வெளிச்சத்தில் அந்த உருவத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. நான் என் குத்துவாளை தேடினேன். ஆனால் அதை என் இடுப்பில் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த அடியை எடுக்க வைப்பதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அப்பா என்று ஒரு நடுக்கமான குரல் கூப்பிட்டது. யாரது என்று நான் நடுங்கியபடி கேட்டேன். நான் அதிகாயன். ஏன்? முட்டாள் நீ நீ இப்போது தன் கைகளுக்குள் தன் தலையை புதைத்தபடி என் படுக்கையின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை நோக்கி நான் நகர்ந்தேன். இளவரசனை நான் கொன்றுவிட்டேன். நான் அவனை கொன்றுவிட்டேன். என்ன? இந்த முட்டாள் என்ன காரியம் செய்திருந்தான்? இளவரசன் மேகநாதனை இவன் கொன்றுவிட்டானா? இப்போது என்ன நிகழும்? நான் பீதியடையத் துவங்கினேன். ஒருவேளை ஒட்டுமொத்த படையும் எங்களை தேடி வந்து கைது செய்யுமா என்று என் மனதிற்குள் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். என் மனைவி கண் விழித்து சம்பந்தமில்லாமல் உளறி கொட்டினாள். நான் அவளை பார்த்து கத்தினேன். அவள் மீண்டும் சுருண்டு படுத்து கொண்டாள். நான் அதிகாயனை உலுக்கி அவனது முகத்தில் ஓங்கி அறைந்தேன். முட்டாள், எழுந்திரு. அபத்தமாக பேசுவதை நிறுத்து. பிறகு மெல்ல மெல்ல என்ன நடந்திருந்தது என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். குட்டி இளவரசரின் மரணத்தில் என்னுடைய இந்த முட்டாள் மகன் எந்த பங்கும் வகித்திருக்கவில்லை என்பதைக் கண்டு நான் நிம்மதி அடைந்தேன். மாறாக அரசியை அவன் துணிச்சலோடு காப்பாற்றி இருந்தான். பிறகு எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. அரசனோ அல்லது அவருடன் எப்போதும் உலா வந்த வெள்ளைத்தோல் நபர்களோ எங்களை போன்ற மக்களின் வீரதீர செயல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். எங்களை போன்ற சாதாரணமான மக்களின் தன்னலமற்ற செயல்களை புகழ்ந்து எந்த கவிஞனும் பாடல் இயற்ற மாட்டான். கவிஞர்களை விட்டு தள்ளுங்கள், அவர்கள் யாருக்கு தேவை என்று நான் உள்ளூர எண்ணிக்கொண்டேன். சம்பந்தமில்லாமல் பிதற்றிக் கொண்டிருந்த என் மகனை என் மனைவி பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு நான் வெளியே சென்றேன். உதயமாகிக் கொண்டிருந்த சூரியனால் கிழக்கு வானம் செந்நிறத்தில் இருந்தது. எரிந்து கொண்டிருந்த நகரத்தால் மேற்கு வானமும் சிவந்திருந்தது. நான் களைப்போடு என் கைகால்களை நீட்டி முறித்துவிட்டு நதியை நோக்கி நடந்தேன். சூதுவாது அறியாத பச்சிலம் குழந்தைகளையும் ஆண்களையும் பெண்களையும் கொன்றுவிட்டு ஓர் அழகான அரண்மனைக்கு தீ வைத்ததன் மூலம் அந்த குரங்கு மனிதன் எதை சம்பாதித்திருந்தான் என்று எண்ணியபடியே நடையை எட்டி போட்டேன். நதியின் மறுபக்கத்தில் இறந்தவர்களுடைய இறுதி ஊர்வலங்கள் சுடுகாட்டை நோக்கி போகத் துவங்கியிருந்தன. அந்த உடல்களுடன் சென்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் முகங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் கண்ணீருடன் கூடிய அவர்களது முகங்களை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. முதல் சிதைக்கு தீ வைக்கப்பட்டு அடர்த்தியான புகை விண்ணோக்கி எழும்பிய போது நான் உணர்ச்சியின்றி அதை பார்த்தேன். பிறகு நான் என் வீட்டிற்கு சென்று என் வீட்டின் மண் தாழ்வாரத்தில் அமர்ந்து எரிந்து கொண்டிருந்த எனது நகரத்தின் மேலே சூழ்ந்திருந்த புகையை வேடிக்கை பார்க்க துவங்கினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 44. அமைதி தூதுவன். நான் ராவணன் பேசுகிறேன். நான் வெளியே வந்து நகரை பார்வையிட வேண்டும் என்று பிரகஸ்தன் தான் வலியுறுத்தினான். அந்த நேரத்தில் நான் அவன் மீது கோபப்பட்டேன். ஆனால் அவன் தொடர்ந்து என்னை வற்புறுத்தினான். தனது குடிமக்கள் எவ்வாறு துன்புற்றனர் என்பதை பார்ப்பதும் அந்த துயரத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் ஓர் அரசனின் கடமை என்று அவன் என்னிடம் கூறினான். நான் அவனை பார்த்து கத்தினேன். அவனை பதவி நீக்கம் செய்யப்போவதாகவும் அவனது தலையை துண்டிக்கப் போவதாகவும் கூட மிரட்டினேன். ஆனால் அவன் பதிலுக்கு எதுவும் கூறாமல் தன் நிலையில் உறுதியாக இருந்தான். நான் என் கடமையை செய்ய வேண்டும் என்று அவன் அமைதியாக வலியுறுத்தினான். இறுதியில் அவனிடம் பேசி களைத்து போய் அவன் கூறியபடி செய்வதற்கு நான் ஒத்துக்கொண்டேன்.
எனது குடிமக்கள் மீது வந்து விடிந்திருந்த கொடுமையான துன்பங்களை நான் பார்த்தேன். நான் ஓர் அரசன் என்ற எண்ணத்தை களைந்துவிட்டு எளிய உடைகள் அணிந்து பிரகஸ்தனுடன் நடந்து சென்று என் நகரை பார்வையிட்டேன். நானும் அவர்களைப் போல பாதிக்கப்பட்டிருந்தேன். வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு இருந்தன. கந்தல் ஆடைகளும் கருகிய அரை கலன்களும் தெருக்கள் முழுவதிலும் சிதறிக் கிடந்தன. குப்பை குவியல்கள் பல்வேறு மூலைகளில் புகைந்து கொண்டிருந்தன. அவை மனித உடல்களின் குவியல்கள் போல தோன்றின. பல கட்டடங்கள் இடிந்து விழுந்திருந்தன. புகை கரியால் கருப்பாக தோன்றிய உடைந்த சுவர்கள் ஆபத்தான நிலையில் நின்று கொண்டிருந்தன. சில கட்டடங்களில் கூரைகள் ஏதுமின்றி வெறும் சன்னல்களும் கதவு சட்டங்களும் மட்டுமே இருந்தன. வேறு சில கட்டடங்களில் புகைந்து கொண்டிருந்த சாம்பல்களுக்கு இடையே வெறும் தூண்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தன. தங்கள் அன்புக்குரிய ஒருவரின் சிதையை சுற்றி ஆழ்ந்த துக்கத்தோடு நின்ற உறவினர்களைப் போல அந்த தூண்கள் காட்சியளித்தன. தங்களுடைய இழப்பால் இடிந்து போயும் திடீரென்று நிகழ்ந்திருந்த விஷயங்களைக் கண்டு திகைத்து போயும் ஆண்களும் பெண்களும் மூலைகளில் நின்று கொண்டிருந்தனர். இடிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் நின்று கொண்டிருந்த வீடுகளில் இருந்து வெளிப்பட்ட விம்மல்களும் ஒப்பாரிகளும் என் காதுகளில் விழுந்தன. விலங்குகளின் உடல்கள் பாதி கருகிய நிலையில் எல்லா இடங்களிலும் சிதறி கிடந்தன. எனக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. இந்த துயர காட்சிகளில் இருந்து விலகி நான் அரண்மனைக்கு திரும்பிச் செல்ல விரும்பினேன். ஆனால் இறந்து போன என் மகனின் திடீர் நினைவு என்னுள் இருந்த வருத்தத்தை கட்டவிழ்த்து விட்டது. நான் பிரகஸ்தனை ஒரு கெஞ்சல் பார்வை பார்த்தேன். ஆனால் அவன் இரக்கமற்றவன் போல தோன்றினான். என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் என்னை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கியிருந்த அந்த குரங்கு மனிதன் மீதும் பிரகஸ்தன் மீதும் ஒட்டுமொத்த உலகின் மீதும் நான் கோபம் கொண்டேன். ஆனால் அசைய முடியாத அளவிற்கு நான் திகைத்து போயிருந்தேன். புகை கரியாலும் தண்ணீராலும் சாலைகள் சதசதவென்று இருந்தன. என் ஆடைகளிலும் காலணிகளிலும் சேறு ஒட்டிக்கொண்டது. இந்த மரண வீதிகளின் ஊடாக ஒரு சோகமான காற்று வீசி சென்றது. நான் என் வயிற்றை பிடித்து கொண்டு சாலையோரமாக வாந்தி எடுத்தேன். அப்போது ஒரு மூதாட்டி என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் பெருங்குரலெடுத்து கத்திக்கொண்டே தன் வீட்டிலிருந்து வேகமாக வெளியே ஓடி வந்தாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் வாந்தி எடுப்பதை நிறுத்தினேன். தீயவனே, உன் காமவெறி எங்களுக்கு எதை கொண்டு வந்துள்ளது என்று பார் என்று அவள் கத்தினாள். பிரகஸ்தன் அவளை தடுத்து நிறுத்த முயற்சித்தான். ஆனால் அவள் அவனை பலமாக விலக்கி தள்ளினாள். பிறகு அவள் தன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தாள். நான் பல தியாகங்களை செய்து 2 மகன்களை வளர்த்தேன். அவர்களுடைய மனைவியரும் என் பேர குழந்தைகளும் போய் சேர்ந்து விட்டனர். எல்லோரும் உன்னுடைய மோகத்தின் ஜுவாலைகளில் மறைந்து விட்டனர். ஒரு தேவதையை போன்ற ஒரு மனைவி உனக்கு வாய்த்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது ஒரு தேவ பெண்ணின் மீது நீ அவசியம் மோகம் கொள்ளத்தான் வேண்டுமா? உனது வேட்கை அசுரர்களாகிய எங்களுக்கு எதை கொண்டு வந்துள்ளது என்று பார். அவளை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. பல கோப முணுமுணுப்புகள் எழுந்தன. பலர் தங்களது முஷ்டிகளை மடக்கினர். அவர்கள் என்னை கல்லால் அடித்து கொன்று விடுவார்களோ என்று பயந்து நான் ஆணி அடித்தாற்போல அங்கேயே நின்றேன். எப்படிப்பட்ட ஓர் ஆட்சியாளன் நான்! என் மீது எனக்கே வெறுப்பாக இருந்தது. இலங்கை எல்லா பக்கங்களிலும் எரிந்து கொண்டிருந்தது. நான் கட்டியிருந்த அனைத்தும் எரிந்து கொண்டிருந்தன. மக்கள் தங்கள் கனவுகளாலும் லட்சியங்களாலும் விருப்பத்தாலும் கடின உழைப்பாலும் உருவாக்கியிருந்த அனைத்தும் என்னை சுற்றி சின்னாபின்னமாகி கிடந்தன. ஓர் அரசன் என்ற முறையில் நான் தோற்றுப்போயிருந்தேன். ஒரு கீழ்த்தரமான குரங்கிடமிருந்து என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. நான் ஒரு தோல்வியாளன். நான் என் அரண்மனையை விட்டு வெளியே வந்து துயரப்பட்டு கொண்டிருந்த மக்கள் மீது அனுதாபம் காட்டுவதற்கு பிரகஸ்தன் என்னை வற்புறுத்த வேண்டியிருந்தது. என் கால்கள் நடுங்கின. நான் நிலைகுலைந்து தரையில் விழுந்தேன். நடுங்கிய கைகளுடன் அந்த கோபமான மூதாட்டியின் பாதங்களை நான் தொட முயற்சித்தேன். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்று நான் தடுமாறினேன். கூட்டத்தினர் மூச்சு பேச்சின்றி நின்றனர். பிரகஸ்தன் என்னை தூக்கினான். ஆனால் அந்த மூதாட்டி என் பாதங்களில் விழுந்து, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எங்களுடைய பேரரசர். நீங்கள் என்னுடைய பாதங்களில் விழக்கூடாது என்று கூறிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள்.
என்னை கல்லால் அடித்து கொள்வதற்கு போதுமான அளவு கோபத்துடன் இருந்த கூட்டம் நான் என் பிரதம மந்திரியின் வயதான ஆனால் வலிமையான கையில் சாய்ந்து கொண்டு கருகி போயிருந்த எனது அரண்மனையை நோக்கி தடுமாறியபடி நடந்து சென்றபோது அக்கறையின்றி விலகி சென்றது. ராவணன் வாழ்க என்று யாரோ ஒருவன் கத்தினான். அப்போது அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே குரலில் அரஹர மகாதேவா என்று முழங்கியது. அரசே, நாங்கள் இறக்கும் வரை உங்களை பின்தொடர்ந்து வருவோம் என்று வேறொருவன் கத்தினான். தேவர்களுக்கு சாவுமணி அடிப்போம் என்று இன்னொரு குரல் சேர்ந்து கொண்டது. அரசே, அசுரர்களை வெற்றிக்கு வழிநடத்தி செல்லுங்கள். நமது நகரின் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலுக்கு நாம் பழி வாங்க வேண்டும். இந்நகரை நாங்கள் எங்கள் கைகளால் மீண்டும் உருவாக்குவோம். ஹர ஹர மகாதேவா என்று சுமார் 100 குரல்கள் கோஷமிட்டன. ராமனுக்கு மரணம், அந்த குரங்கு மனிதனுக்கு மரணம். நான் என் கோட்டை படிகளில் ஏறிக்கொண்டிருந்த போது எனது நரம்புகளுக்குள் ஆற்றல் பாய்ந்து கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. பிரகஸ்தனை கண்டு அதற்கு மேல் நான் பயப்படவில்லை. தெருக்கள் முழுக்க எனது மக்கள் நிரம்பி இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. கூட்டத்தினர் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஆயிரக்கணக்கான வாள்கள் சூரிய ஒளியில் ஒளிர்ந்தன. நான் என் கைகளை அசைத்தேன். அப்போது கூட்டத்தினரிடையே ஒரு பெரும் கூச்சல் எழுந்தது. இலங்கையை நாம் மீண்டும் உருவாக்குவோம் என்று நான் கத்தினேன். ஹர ஹர மகாதேவா என்று முழங்கி மக்கள் மீண்டும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். குடிமக்களே, சிவனின் கருணையால் இந்த குரங்கு மனிதர்களும் தேவர்களும் நம் மீது நடத்திய கொடுமையான தாக்குதலுக்கு நாம் அவர்களை பழி வாங்குவோம். ஆமாம், நாம் பழி வாங்கியே தீர்வோம் என்று கூட்டத்தினர் பதிலளித்தனர். பிரகஸ்தன் புன்னகை பூத்தவாறு என் பக்கத்தில் நின்றான். நான் அவனிடம், நாம் இந்த நகரை மீண்டும் கட்டி எழுப்ப துவங்கலாம் என்று கிசுகிசுத்தேன். அவன் குனிந்து பணிந்துவிட்டு தனக்கே உரிய செயல் திறனுடன் என் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக என்னிடமிருந்து விடைபெற்றான். நகர நிர்வாகம் மற்றும் பொறியியல் மந்திரியான பேராசிரியன் மயன் அங்கு வரவழைக்கப்பட்டான். ஒரு மிட்டாயை பெற்ற ஒரு மகிழ்ச்சியான குழந்தையைப் போல அவன் துள்ளியோடி வந்தான். நகரங்கள் ஏற்கனவே சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்ததால் அவற்றை வெறுமனே திறமையாக நிர்வகிக்கும் வேலையை மட்டுமே அவன் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது எரிந்து கிடந்த நகரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் கடந்த கால பெருமையை மீட்டு கொண்டு வருவதற்கும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. என் 2 மந்திரிகளும் மும்முரமாக கலந்து ஆலோசித்து கொண்டிருந்தனர். நான் அந்த இடத்தை விட்டு அகன்றேன். அரண்மனை இருளில் மூழ்கி கிடந்தது. இறந்து போன எனது மகனின் நினைவும் எனது தனிப்பட்ட இழப்பின் நினைவும் என்னை மீண்டும் தாக்கின. எனது ஆயிரக்கணக்கான குடிமக்களின் குரல்களில் இருந்து நான் பெற்றிருந்த ஆற்றலும் தோல்வியடைவதற்கு ஒருபோதும் சம்மதிக்காத அவர்களது மனப்போக்கும் என்னுடைய அரண்மனை வாசலிலேயே என்னிடமிருந்து விடைபெற்று கொண்டன. மூழ்கி இருந்த துயரத்திலிருந்து விழித்தெழுந்து தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்த என் நகரத்தின் இரைச்சல் சுருண்டு கிடந்த எனது அறையின் திரை சீலைகளால் மட்டுப்படுத்தப்பட்டு உள்ளே நுழைந்தது. என் தனிப்பட்ட இழப்பில் மூழ்கி நான் தனியாக அமர்ந்திருந்த போது தனது சிறு குழந்தையை இழந்திருந்த துக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண தகப்பனாக நான் ஆனேன். எனது குடிமக்களின் அன்பு கூட எனக்கு அற்பமாக தோன்றியது. தெருவில் நான் சந்தித்த அந்த மூதாட்டியின் முன்னால் நான் வருந்தி நின்றது உட்பட எல்லாமே ஒரு நாடகம் போல தோன்றியது. துயரப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணின் மீது நான் உண்மையிலேயே அனுதாபம் கொண்டிருந்தேனா, அல்லது என்னை கல்லால் அடித்து கொள்ள துடித்து கொண்டிருந்த ஒரு கோபமான கூட்டத்திடமிருந்து தப்பிப்பதற்காக உள்ளுணர்வு ரீதியாக நான் அவ்வாறு நடந்து கொண்டேனா? எனது தனிப்பட்ட லட்சியங்களை அடைவதற்காக என்னுடைய குடிமக்கள் பலரை துயரத்திற்கும் மரணத்திற்கும் நான் வழிநடத்தி இருந்தேனா போன்ற சந்தேகங்கள் என் மனதில் உலா வந்தன. என் மனம் உணர்ச்சியற்று போயிருந்தது. நான் என் மக்களை நேசித்தேன். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து துவக்கி நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கவில்லையா? காயப்படுத்தப்பட்ட, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஓர் இனத்திற்கு சுய மதிப்பையும் பெருமையையும் நான் கொடுத்திருக்கவில்லையா? ஆனால் ஒருவேளை இவை அனைத்தும் எனது கொள்கைகளால் வழிநடத்தப்படாமல் எனது சுயநலத்தின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால்? நான் ஏன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? சுயநலமும் பேராசையும் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கான 2 மாபெரும் தூண்கள் என்று
ஒரு காலத்தில் நான் அவற்றை பெருமைப்படுத்தி இருக்கவில்லையா? அப்படியானால் நான் ஏன் ஒரு கசடு போல உணர்கிறேன்? தனது மக்களை அழிவுக்கும் நரகத்திற்கும் இட்டுச் சென்ற ஒரு போலியைப் போல நான் ஏன் உணர்கிறேன்? கதவு கிரீச்சிட்டது. ஒரு கணநேர அமைதிக்குப் பிறகு கதவின் மீது சரிவாக விழுந்து கொண்டிருந்த சூரிய ஒளியில் என் அரசியின் உயரமான நிழல் உருவம் தோன்றியது. அவள் மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்து என் அருகே அமர்ந்தாள். அவளை நேருக்கு நேர் பார்ப்பதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை. என் கண்கள் ஈரமாக இருந்ததை நான் அறிந்தேன். நான் சிறிது அசைந்தால் கூட என் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை அது அவளிடம் காட்டிக் கொடுத்துவிடும். அவள் தன் கைகளை என் தோள்களின் மீது வைத்தாள். என் கண்களில் தேங்கிய கண்ணீர் என் கன்னங்கள் மீது வழிந்தோடியது. ராவணா, நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். சீதையை அவளது கணவனிடம் விட்டுவிடாதீர்கள். அவன் அவளை எப்படி நடத்துவான் என்று நமக்கு தெரியாது. எது வந்தாலும் சரி, நாம் இருவரும் சேர்ந்து அதை எதிர்கொள்ளலாம். சீதை நமது மகள். நான் உங்களை புரிந்து கொண்டுள்ளேன் என்று அவள் கூறினாள். நான் என் தலையை உலுக்கினேன். என் மகள் எனது பாதுகாப்பை விரும்பாத போது நான் ஏன் அவளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த நேரம் வரை சீதையை அந்த காட்டுமிராண்டுகளிடம் திருப்பி ஒப்படைப்பது பற்றி நான் யோசித்திருக்கவே இல்லை. ஆனால் மண்டோதரி அந்த விவகாரத்தை பற்றி பேச்செடுத்ததால் சீதையை தனது விதியிடம் ஒப்படைத்துவிட்டு என் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்துவதென்று நான் சிந்திக்க துவங்கினேன். என் மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலமான காரணத்திற்காக என் சொந்த மக்களுக்கு அழிவை கொண்டு வருவதற்கு நான் யார் என்று நான் யோசித்தேன். நான் ஒரு கச்சிதமான மனிதனாகவோ அல்லது கச்சிதமான அரசனாகவோ இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய மதிப்பையும் இழந்திருந்த மக்களின் சாபத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை. அந்த சாபங்கள் என்னை என்றென்றும் துரத்துவதை நான் விரும்பவில்லை. போதும், நான் விபீஷணனை அழைத்து சீதையை ராமனிடம் ஒப்படைக்கும்படி அவனிடம் கூறுவேன். மண்டோதரி என் எண்ணங்களை படித்தவள் போல, ராவணா, வேண்டாம். தேவர்கள் பெண்களை எவ்வாறு நடத்துகின்றனர் என்று நமக்கு தெரியும். அவள் இப்போது நம்மிடையே வாழ்ந்துள்ளதால் அவர்கள் அவளை தூய்மையற்றவளாக கருதுவார்கள். நாம் ஏற்கனவே ஒரு குழந்தையை இழந்திருக்கிறோம் என்று கூறிவிட்டு என் தோள்களை பலமாக அழுத்தினாள். இன்னொரு குழந்தையையும் நாம் இழந்துவிடக்கூடாது. அப்போது ஒரு காவலாளி அங்கு வந்து, அரசே, பிரஹஸ்தன் உங்களை அரசவையில் சந்தித்து பேச உங்கள் அனுமதியை வேண்டுகிறார் என்று கூறினான். நான் என் மனைவியை பார்க்காமல் எழுந்து நின்று போய் என் முகத்தை கழுவினேன். அந்த குளிர்ந்த நீரில் என் கண்ணீர் தாராளமாக வழிந்தோட நான் அனுமதித்தேன். கண்ணாடியில் நான் என்னை பார்த்தபோது ஒரு முதியவன் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்ததை கண்டேன். அவனுக்கு நரைத்த தலைமுடியும் லேசாக அரும்பியிருந்த தாடியும் இருந்தன. வீங்கி போயிருந்த அவனது கண்களை சுற்றியிருந்த கருவளையங்களும் சுருக்கங்களும் மனமுடைந்து போயிருந்த ஒரு மனிதனின் தோற்றத்தை அவனுக்கு கொடுத்தன. என் இளமை எங்கே போய்விட்டது? கடவுள்களுக்கு சவால் விட்ட ராவணன் எங்கே போனான்? மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் ஏராளமானவற்றை சாதிக்க விரும்பியிருந்த அந்த அரசன் எங்கே போனான்? எண்ணற்ற யுத்தங்களை முன்னின்று நடத்தி ஏராளமான நகரங்களை அழித்து ஆண்களையும் பெண்களையும் கொன்று குவித்து இந்த முத்துத்தீவில் இருந்து இந்தியாவில் உள்ள நர்மதை நதியின் தெற்கு கரைகள் வரை பறந்து விரிந்திருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அவனது ஆக்ரோஷமான இளமை எங்கே போனது? மாபெரும் அரசனான மகாபலியை விட அதிகமாக அசுரர்களுக்கு சுய மதிப்பையும் பெருமையையும் பெற்று கொடுத்த மனிதன் எங்கே போனான்? இயற்கை, இசை, கலை, வாழ்க்கை ஆகியவற்றின் மீதான நேசம் எங்கே போனது? ராவணன் எங்கே போனான்? அதற்கான விடை நிமிர்ந்த தலையுடன் என் அறையின் கதவருகே நின்றது. கண்ணாடியில் காணாமல் போயிருந்த ராவணன் உலகை வெற்றி கொள்வதற்கான வெறியுடனும் வாழ்க்கை குறித்த பசியுடனும் தனது இளமையின் பெருமையுடனும் கோடிக்கணக்கான கனவுகளுடனும் வாழ்வின் அனைத்து நல்ல விஷயங்கள் குறித்த தணியாத தாகத்துடனும் கதவருகில் நின்று கொண்டு வாழ்வதற்கு என்னை திருப்பி அழைத்து கொண்டிருந்தான். என் மகன் மேகநாதன் தான் அவன். அப்பா, மந்திரிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று அவன் கூறினான். நான் அவனை நோக்கி திரும்பி என் அங்க வஸ்திரத்தை சரி செய்துவிட்டு அவனது தோளின் மீது ஒரு கையை வைத்தேன்.
என்னால் அதற்கு மேல் சுய பச்சாதாபத்தில் மூழ்கி கிடக்க முடியவில்லை. நான் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நாடு இருந்தது. என் மகனின் இளமை துடிப்பிடமிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவன் மீது லேசாக சாய்ந்தபடி என் வாழ்க்கையை மீண்டும் தொடர்வதற்காக என் அரசவையை நோக்கி நடந்தேன். தேம்பிக் கொண்டிருந்த என் மனைவியை என் அறையில் விட்டுவிட்டு காற்றில் மிதந்து வந்த ஒலிகளை நான் செவிமடுத்தேன். ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தங்கள் நகரத்தையும் தங்கள் வாழ்க்கையையும் மீண்டும் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த எனதருமை மக்களான அசுரர்களின் சத்தம் அந்த காற்றில் மிதந்து வந்தது. நம்பிக்கை என்னுள் மீண்டும் துளிர்விடத் துவங்கியது. நான் என் மகனை பின்னால் விட்டுவிட்டு அரசவைக்குள் நுழைந்தேன். நான் என் அரியணையில் அமர்ந்தபோது பழுதுபார்ப்பு பணி ஏனோ தானோவென்று செய்யப்பட்டிருந்ததைக் கண்டேன். இந்த சிறிய எரிச்சலை ஒதுக்கிவிட்டு நான் அரசவை நடவடிக்கைகளை துவக்கினேன். என் மனதில் நான் மீண்டும் ஒரு பேரரசனாகவும் உலகின் மாபெரும் அரசனாகவும் ஆனேன். இன்னும் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய ஏராளமான யுத்தங்கள் எனக்காக காத்திருந்தன. போர் திட்டங்களை பற்றி நாங்கள் விவாதித்தோம். பழி வாங்குவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் துடித்து கொண்டிருந்தேன். என் மகளுக்காக ராமனை உயிரோடு பிடிக்க நான் விரும்பினேன். ஆனால் லட்சுமணன் என் சகோதரிக்கு இழைத்திருந்த கொடுமைக்காக அவனது தொண்டையை அறுக்கவும் அனுமானை என் வெற்று கைகளால் கொல்லவும் நான் துடித்தேன். போருக்கு திட்டமிடுவதிலும் அதற்கான உத்திகளை வகுப்பதிலும் ஏகப்பட்ட நேரம் விரயமாகிக் கொண்டிருந்ததைக் கண்டு நான் பொறுமை இழந்தேன். மேகநாதனும் பொறுமையின்றி இருந்ததை நான் கவனித்தேன். ஆனால் யுத்தத்தை பற்றி மறந்துவிட்டு சமாதானத்தை நோக்கி செயல்பட எங்களை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு விபீஷணன் கடைசியாக ஒருமுறை முயற்சித்து பார்த்தான். தானே தனிப்பட்ட முறையில் எனது தூதுவனாக சென்று ராமனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அவன் கூறினான். இலங்கையின் இளவரசன் ஒருவன் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக அந்த காட்டு மிராண்டிகளிடம் போவது ஆபத்தானதாக இருக்கும் என்று பிரகஸ்தன் கருத்து தெரிவித்தான். அவர்கள் அவனை பிணை கைதியாக பிடித்து வைத்து கொண்டு பதிலுக்கு சீதையை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்கக்கூடும் என்று அவன் கூறினான். இறுதியில் குறிப்பிடத்தக்க அளவு கொண்ட ஒரு படையுடன் விபீஷணன் ஒரு தூதுவனாக செல்வதென்றும் வருணனின் கடற்படை கடலில் இருந்து அவனை பாதுகாக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. ராமன் நியாயமான பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் போரிட்டு அவனை கைது செய்து கொண்டு வருவதாக விபீஷணன் எங்களுக்கு உறுதியளிக்கவும் செய்தான். பிரகஸ்தனுக்கு இதில் துளிக்கூட உடன்பாடு இருக்கவில்லை. நாம் விரைவாக செயலில் இறங்கி ராமனின் அற்ப படையை ஒழித்து கட்டிவிட வேண்டும். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் தாக்குதல் நடத்த வேண்டும். போரின் வழக்கமான விதிமுறைகள் இம்முறை பொருந்தாது. ஏனெனில் ஓர் அசுர இளவரசியை விகாரப்படுத்தி அசுர சாம்ராஜ்யத்திற்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர்கள்தான் முதலில் சண்டையை துவக்கினர் என்று அவன் கூறினான். விபீஷணன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் களைத்து போனேன். இறுதியில் ஒரு தூதுவனாக போவதற்கு விபீஷணனுக்கு நான் அனுமதி அளித்தேன். ராமன் ஏதேனும் இழிவான தேவ தந்திரங்களை பயன்படுத்த முயற்சித்தால் வருணன் தன் படையினருடன் அதை சமாளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நான் வருணனுக்கும் அறிவுறுத்தினேன். பிரகஸ்தன் பெரும் கோபம் கொண்டான். ஆனால் நான் என் தீர்மானத்தை அறிவித்தவுடன் இளவரசன் விபீஷணன் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்களை தன்னுடன் அழைத்து செல்வதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரகஸ்தன் செய்தான். சோர்வடைந்திருந்த நான் அரசவையை கலைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன். எனக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு என் செல்ல மகனின் உடலை தகனம் செய்துவிட்டு வந்திருந்த எனக்கு நல்ல தூக்கம் தேவைப்பட்டது. நூலின் அடுத்த அத்தியாயம் 45. சூழ்ந்தன போர் மேகங்கள். நான் பத்ரன் பேசுகிறேன். முற்றுகை துவங்கியது. இன்றியமையாத பொருட்கள் சந்தையிலிருந்து மாயமாய் மறைந்தன. விலைவாசி விண்ணை தொட்டது. மோசமான காலகட்டம் நிலவியது. ஆனால் சொரசொரப்பான கைகளுடனும் கந்தலான ஆடைகளுடனும் யார் கண்ணிலும் புலப்படாமலும் தகுதியற்றவர்களாகவும் அமைதியாகவும் இருந்த என்னை போன்ற மக்கள் நல்ல நேரங்கள் நிலவிய போதும் துன்புற்றோம். மோசமான சமயங்களில் நாங்கள் பட்டினியால் மடைந்தோம். எந்த நேரத்திலும் நிகழவிருந்த யுத்தத்தை பற்றி நாங்கள் கிசுகிசுப்பான குரல்களில் பேசிக்கொண்டோம். இளைய தலைமுறையினரில் பலர் லேசான மோதல்களை கூட ஒருபோதும் பார்த்திருக்கவில்லை. மேகநாதன் வடதிசையை நோக்கி படையெடுத்த போது
அவனுக்கு துணையாக சிலர் சென்றிருந்தனர். ஆனால் அந்த யுத்தங்கள் அனைத்தும் அயல் நாடுகளில் நடைபெற்ற யுத்தங்கள். அந்த யுத்தங்களில் கொல்லப்பட்டவர்களும் கற்பழிக்கப்பட்டவர்களும் சூறையாடப்பட்டவர்களும் வேற்று நாடுகளை சேர்ந்த எங்களைப் போன்ற ஏழைகள்தான். எங்களைப் போல பசியால் வாடியவர்கள்தான். இதில் ஒரே வித்தியாசம், அவர்கள் வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய தோலின் நிறமும் வேறு, அவ்வளவுதான். ஆனால் அந்த யுத்தம் இப்போது எங்கள் நாட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒருபோதும் கலையாத பனிமூட்டத்தைப் போல காற்றில் பயம் நிரம்பியிருந்தது. ஒரு முட்டாள் அரசன் எங்களுக்கு வாய்த்திருந்தார். இல்லையென்றால் இந்த முட்டாள்தனத்திற்கு வேறு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? சாலையில் சென்று கொண்டிருக்கும் எந்த ஒரு சாதாரண மனிதனையும் கேட்டு பார்த்தால் இளவரசன் விபீஷணன் எப்படிப்பட்ட தீயவன் என்பதையும் எப்படிப்பட்ட பாசாங்குக்காரன் என்பதையும் அவன் தெளிவாக கூறுவான். ராவணனைப் போன்ற ஏமாளியான வெகுளியான ஓர் அரசனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விபீஷணனையும் வருணனையும் நம்பி ஒப்படைத்திருக்க முடியும். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான பொது விழாவிற்கு பிறகு இளவரசன் விபீஷணனை பொதுமக்கள் கோலாகலமாக வழியனுப்பி வைத்தனர். அசுர கொடிகளை கைகளில் பிடித்தபடி ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில் கூடினர். ராமனை சிறைபிடித்து அவனது குரங்குகளின் கொட்டத்தை அடக்குவதற்காக இலங்கையின் ஒட்டுமொத்த கடற்படையையும் அரசு காலாட்படையின் முக்கால்வாசி வீரர்களையும் சுமந்து கொண்டு 42 போர்க்கப்பல்கள் இந்தியாவை நோக்கி பயணித்தன. அமைதி பேச்சுவார்த்தை வெறும் தந்திர உத்திதான் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தனர். அந்த காட்டமிராண்டி தேவ இளவரசனான ராமனை சங்கிலிகளால் பிணைத்து கூட்டிக் கொண்டு 15 நாட்களுக்குள் அக்கப்பல்கள் திரும்பி வந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் 20 நாட்களுக்கு பிறகும் அசுர காலாட்படையை பற்றியோ அல்லது கப்பல் படையை பற்றியோ எந்த தகவலும் வரவில்லை. மகாபலிபுரத்திற்கு அருகில் இருந்த கடற்கரையில் அமைந்த சிவன் கோவிலின் அருகே குரங்கு மனிதர்கள் அசுர படையினரை தோற்கடித்து இருந்ததாக வதந்திகள் வேகமாக பரவின. ஆனால் விபீஷணன் கட்சி மாறிவிட்டிருந்ததாக என்னை போன்ற சந்தேகவாதிகள் நினைத்தனர். அப்போது அரசாங்கத்திடமிருந்து ஓர் அறிவிப்பு வந்தது. நாங்கள் நினைத்தது சரியாக இருந்தது. இளவரசன் விபீஷணனும் கடற்படை தளபதி வருணனும் ராமனோடு சேர்ந்து கொண்டிருந்ததாக இலங்கை தீவின் அனைத்து மூலைகளிலும் அறிவிக்கப்பட்டது. அரியணையை தன்னிடம் கொடுத்துவிட்டு சீதையை ராமனிடம் ஒப்படைக்கும்படி விபீஷணன் தனது சகோதரனான பேரரசனுக்கு துணிச்சலாக செய்தி அனுப்பியிருந்தான். மகாபலிபுரத்தில் நடத்தப்பட்ட ஒரு விழாவில் விபீஷணனை இலங்கையின் அரசனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் ராமன் அறிவித்திருந்ததால் ராவணன் இனி அசுரர்களின் சக்கரவர்த்தி அல்ல என்று வருணனும் தன் பங்கிற்கு செய்தி அனுப்பியிருந்தான். அதோடு கூடவே அசுர காலாட்படையின் பெரும் பகுதியும் அசுர கடற்படையின் பெரும் பகுதியும் தேவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டிருந்ததாகவும் அந்த 2 வில்லன்களும் ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டு அனுப்பியிருந்தனர். ராவணன் வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை. இலங்கையை 2வது சீரழிவில் இருந்தும் தேவையற்ற இரத்த சிதறலில் இருந்தும் பாதுகாப்பதற்கு ராவணன் தன் அரியணையை விபீஷணனிடம் அமைதியாக ஒப்படைத்துவிட்டு அவர் தன் உயிரை மதித்தால் தன் குடும்பத்தினரோடு இமயமலைக்கு சென்று நிரந்தரமாக தங்குவதுதான் ஒரே வழியாக இருந்தது. ஆனால் அவரோ அந்த தேவ காட்டுமிராண்டிகளிடமிருந்தும் பிராமணத்துவத்தையும் சாதி அமைப்பு முறையையும் நிறுவ விரும்பிய நய வஞ்சக அசுரரிடமிருந்தும் தங்கள் தாய்நாட்டையும் தங்கள் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக வீறு கொண்டு எழுந்து போரிடுமாறு தன் குடிமக்கள் ஒவ்வொருவரிடமும் வலியுறுத்தினார். அடக்குமுறை, அதிகாரமற்ற அல்லது சாதி பாகுபாடற்ற ஒரு செழிப்பான சமத்துவமான வாழ்க்கை இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ வாழ்ந்த எல்லா குடிமக்களுக்கும் வாய்த்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அசுர சமுதாயத்திற்குள் மெல்ல மெல்ல ஊடுருவி இருந்த சாதி அமைப்பு முறையையும் தோலின் நிறத்தை கொண்டு மக்கள் பாரபட்சமாக நடத்தப்பட்டதையும் கண்டு நாங்கள் கொதிப்படைந்திருந்த போதும், ராவணனின் ஆட்சி குறித்து நாங்கள் பின்வருத்தம் கொண்டிருந்த போதும், அசுர சமுதாயம் சீரழிந்து இருந்ததற்கு எங்கள் அரசன் நேரடி பொறுப்பு அல்ல என்பதை எங்கள் இதயங்களில் நாங்கள் அறிந்திருந்தோம். உண்மையில் விபீஷணனும் அவனது பிராமண சீடர்களும் மக்களை பாகுபடுத்திய மதத்தை பின் வாசல் கதவு வழியாக வஞ்சகமாக அறிமுகப்படுத்த முயற்சித்திருந்தும் கூட இந்தியாவின் வடக்கிலிருந்து மெல்ல நுழைந்த சாதி அமைப்பு முறையை ராவணனும் பிரஹஸ்தனும் சேர்ந்து தடுத்திருந்தனர்.
இப்போது அதே விபீஷணன் தேவ அரசனோடு சேர்ந்து கொண்டு ராவணனை அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப் போவதாக அச்சுறுத்தி இருந்தான். விபீஷணனுக்கும் பிராமணர்களுக்கும் உச்சகட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்ப்பதற்கு மக்கள் நடுங்கினர். நாங்கள் மிகவும் பயந்து போயிருந்தோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான இறுதி யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் துவங்கியிருந்தன. 2 நாகரிகங்களின் இறுதி மோதலாக அது இருக்கும். எங்கள் தலைவிதியை தீர்மானிக்க இருந்த இந்த யுத்தத்தில் அசுரர்கள் தங்களது ஒரு கை தங்கள் முதுகிற்கு பின்னால் கட்டப்பட்ட நிலையில் போரிட இருந்தனர். சாமானியர்களான எங்களை பொறுத்தவரை ராவணனுடைய முந்தைய படையெடுப்புகளில் நாங்கள் கலந்து கொண்டதற்கான ஒரே காரணம் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை பங்கு போட்டுக் கொள்வதற்காக மட்டும்தான். இந்திரன் இந்தியாவை முற்றுகையிட்ட போது 10 அரசர்களும் எதிர்கொண்ட அதே போன்ற தாக்குதலை நெடுங்காலத்திற்கு பிறகு சிறப்பாக நிறுவப்பட்டிருந்த அசுர சாம்ராஜ்யம் எதிர்கொள்ள இருந்தது. சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் கொண்ட ஒரு கலாச்சாரத்தையும் பௌதீக இன்பத்தை மிகவும் மதித்து வாழ்க்கையை கொண்டாடிய ஒரு பாரம்பரியத்தையும் உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை இன்னொரு கலாச்சாரத்திடமிருந்து ஓர் இறுதி தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டது. இது ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையேயான ஒரு தனிப்பட்ட விவகாரமாக இருந்த காலம் மலையேறி இருந்தது. துவக்கத்தில் சீதையின் மீது ராவணன் மோகம் கொண்டிருந்ததாகவும் அது அசுரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருந்ததாகவும் நினைத்து மக்கள் ராவணனை வெறுத்தனர். ஆனால் சீதை ஓர் அசுர இளவரசி என்றும் அவள் எங்கள் அரசனின் சொந்த மகள் என்றும் உலா வந்த வதந்திகளை மக்கள் செவிமடுத்த போது இளவரசியை ராமனின் கைகளில் ஒப்படைப்பது குறித்து மக்கள் பீதியடைந்தனர். ஆனால் எங்கள் அரசனால் தனிப்பட்ட விவகாரங்களுக்காக எங்களை ஒரு யுத்தத்திற்கு இழுக்க முடியாது. அது ஒரு குடும்ப தகராறு. நாங்கள் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருந்தோம். அது மட்டுமில்லாமல் எனது வளர்ப்பு மகனும் அவரது சொந்த இரத்தமுமான அதிகாயனை அவர் நடத்தியிருந்த விதத்திற்காகவும் அவரை என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் சீதையை போலன்றி அதிகாயனை சுமந்திருந்த கருப்பை ஒரு கருப்பு வேலைக்காரியினுடையதே தவிர ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞனின் மேட்டுக்குடி மகளுடையது அல்ல. நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான இறுதி யுத்தத்திற்காக அசுரர்கள் தயாராயினர். அசுர காலாட்படையையும் குதிரை படையையும் ருத்ராக்கன் தெருக்களின் ஊடாக ஊர்வலமாக நடத்தி சென்றான். மக்கள் நடுக்கத்தோடு நடமாடினர். வீரர்களும் பாதுகாப்பு காவலர்களும் பதற்றத்தோடும் எரிச்சலோடும் இருந்தனர். அவர்கள் எந்த காரணமும் இன்றி மக்களை பார்த்து கத்தினர் அல்லது அவர்களை அடித்தனர். பிறகு கோட்டைக்கு வெளியே இருந்த மக்களும் விரிகுடாவிற்கு அருகே வாழ்ந்த மீனவர்களும் தங்களது வளர்ப்பு பறவைகளுடனும் விலங்குகளுடனும் வந்து சேர்ந்தனர். மக்கள் நடைபாதைகளில் வசிக்க துவங்கினர். அப்போது குரங்கு மனிதர்கள் நீரின் குறுக்காக ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்ததாக துறைமுகத்திற்கு அருகே வாழ்ந்த அசுரர்கள் செய்தி கொண்டு வந்தனர். கேட்பதற்கு அது வினோதமாகவும் பிரமிப்பாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் அந்த பாலம் அங்குலம் அங்குலமாக எங்களது குட்டித்தீவை நோக்கி தொடர்ந்து முன்னேறியது. அது எவ்வளவு நீளமாக வளர்ந்ததோ எங்கள் பயமும் அவ்வளவு அதிகமாக அதிகரித்தது. மக்கள் கோவில் கோபுரங்களின் மீதும் மர உச்சிகளின் மீதும் அல்லது ஏதேனும் ஒரு மேட்டுப்பகுதியின் மீதும் ஏறிக்கொண்டு உற்சாக குரல்களில் பேசிக்கொண்டனர். அசுரர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி சண்டையை கற்றுக் கொடுத்த மையங்கள் இரவோடு இரவாக முளைத்தன. இளைஞர்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இன்றி வாள்கள் ஈட்டிகள் வில்கள் மற்றும் அம்புகள் மற்றும் இன்னும் பலதரப்பட்ட ஆயுதங்களை தாங்கியபடி அசுரர்கள் அனைவரும் தெருக்களை நிறைத்தனர். ஆயுதங்களை ஏந்தி எதிர்களை எதிர்த்து போராடுமாறு ராவணன் தனது குடிமக்களை உற்சாகப்படுத்தினார். முன்பு சாதாரண அசுரர்கள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட கோவில்கள் இப்போது தற்காலிக படை முகாம்களாக மாறின. அசுர சாம்ராஜ்யத்தில் பிராமணத்துவத்திற்கு மாறியிருந்த மேட்டுக்குடி மக்களில் பெரும்பாலானவர்கள் ராமனின் படையில் சேர்வதற்காக இலங்கையை விட்டு சென்றிருந்ததால் அசுர சமுதாயத்தின் மீது அவர்கள் திணித்திருந்த பிரிவினை இரவோடு இரவாக காணாமல் போனது. சமுதாயத்தில் முன்பு நிலவிய சமத்துவ உணர்வு அசுரர்களிடம் திரும்பி வந்திருந்தது. நாங்கள் இப்போது எங்கள் கலாச்சாரத்திற்காகவும் எங்கள் இனத்திற்காகவும் எங்கள் வாழ்க்கை முறைக்காகவும் எங்கள் பாரம்பரியங்களுக்காகவும் சண்டையிட்டு கொண்டிருந்தோம்.
இந்தியாவை சேர்ந்த ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க இருந்த கடைசி யுத்தம் இதுதான். ஈவு இரக்கமற்ற சாதி அமைப்பு முறைக்கும் தீண்டாமைக்கும் எதிரான ஒரு போர் அது. இழிவான பிராமணத்துவத்திற்கு எதிரான ஒரு யுத்தம் அது. இதிலிருந்த வேடிக்கையை கண்டு நான் புன்னகைத்தேன். பிராமணத்துவத்திற்கு எதிரான ஒரு யுத்தம். தனது பிராமண பரம்பரை குறித்து இரகசியமாக பெருமிதம் கொண்டிருந்த ஓர் அரசனின் கீழ் நடத்தப்பட இருந்தது. ஆனாலும் எங்களை போன்ற ஏழைகளும் துரதிருஷ்டசாலிகளும் கருப்பர்களும் தேர்ந்தெடுப்பதற்கு வேறு என்ன இருந்தது? இந்நாட்டின் கருப்பர்களாகிய எங்களுக்கு இதுவரை வாய்த்திருந்த அரசர்களில் ராவணன் தான் சிறந்தவராக இருந்தார். அவரது தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இரக்க உணர்வு கொண்டவராக இருந்தார். ராவணன் வேண்டாம் என்றால் எங்களை ஆள்வதற்கு வேறு யார் இருந்தார்கள்? ராமனோ அல்லது விபீஷணனோதான். இவர்கள் இருவரது ஆட்சியையும் கற்பனை செய்து பார்க்கவே நடுக்கமாக இருந்தது. இந்த யுத்தம் இந்தியாவின் எதிர்காலத்தையும் அதன் கோடிக்கணக்கான கருப்பர்கள் மற்றும் ஏழைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் என்பதை ஒவ்வொரு சாதாரண அசுரனும் உள்ளுணர்வு ரீதியாக அறிந்திருந்தான். இந்த யுத்தத்தில் அசுரர்கள் தோல்வியடைந்து ராமன் வெற்றி பெற்றால் நாங்கள் என்றென்றைக்குமாக படுகுழியில் தள்ளப்பட்டு விடுவோம். ஒரு தெருநாயின் வாழ்க்கையை விட அதிக மோசமான வாழ்க்கை எங்களுக்காக காத்திருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். நாங்கள் ராவணனுக்காக போராடுவோம். இந்த யுத்தத்திற்காக நாங்கள் எங்கள் இரத்தத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்களிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுப்போம். ஏனெனில் நாங்கள் இதில் தோற்றுப்போனால் வாழ்க்கையை விட அதிக விலை உயர்ந்த ஒன்றை நாங்கள் இழந்து விடுவோம். பிறகு நம்பிக்கையற்ற இருண்ட எதிர்காலம் ஒன்றுதான் எங்கள் குழந்தைகளுக்காக காத்திருக்கும். நாங்கள் பீதியடைந்தும் பசியோடும் தாகத்தோடும் இருந்தோம். ஆனாலும் ராமனையும் அவனது வானரர்களையும் எதிர்த்து சண்டையிடுவதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தோம். நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன. அதை நாங்கள் நன்றாகவே அறிந்திருந்தோம். ஆனால் இறுதிவரை போராடி பார்த்து விடுவது என்று நாங்கள் உறுதியாக இருந்தோம். எங்கள் தலைவிதியை தீர்மானிக்க இருந்த ஒரு யுத்தம் அது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான ஒரு யுத்தம் இது. தீமை வெற்றி பெறுவதற்கு சிவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். ஆனாலும் கடவுள்களின் முக்கியத்துவமற்ற குழந்தைகள் நாங்கள் என்பதையும் கருணையும் சர்வ வல்லமையும் படைத்த சிவனை போன்ற கடவுள் கூட எங்கள் தோளின் நிறத்தை பார்த்து முகம் சுளிப்பார் என்பதையும் என் மனதின் ஓர் ஆழமான மூலையில் நான் அறிந்திருந்தேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 46. என் மக்களுக்காக. நான் ராவணன் பேசுகிறேன். அரண்மனை இருட்டாக இருந்தது. ஈரம் கலந்த காற்றின் ஊடாக வினோதமான சத்தங்கள் வந்தன. ஓர் இலை கூட அசையவில்லை. கடலை நோக்கி இருந்த இந்த தாழ்வாரத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். தோல்வியும் மரணமும் என் முகத்தை வெறித்து கொண்டிருந்தன. நெடுங்காலத்திற்கு முன்பே கடல் கொந்தளித்த அந்த இரவில் வருணனை நான் அந்த சீற்றமான கடலுக்குள் தூக்கி போடாமல் போயிருந்தது குறித்து என்னை நானே கடிந்து கொண்டேன். நான் உணர்ச்சியற்று போயிருந்தேன். கண்ணீராலும் கடின உழைப்பாலும் மரணத்தாலும் நான் கட்டி எழுப்பியிருந்த வாழ்க்கை என் கண் முன்னால் சுக்குநூறாகி கொண்டிருந்தது. எனது அரண்மனை சேவகர்கள் பல மணி நேரத்திற்கு முன்பு ஏற்றியிருந்த தீப்பந்தங்களும் விளக்குகளும் மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருந்தன. அரண்மனை தோட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில எண்ணெய் விளக்குகள் பிழைத்திருப்பதற்கான ஓர் இறுதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. பல மணி நேரமாக என் மனம் ஒரு வெற்று காகிதத்தைப் போல இருந்திருந்தது. பிறகு நெற்றியின் இரு பக்கங்களிலும் ஒரு சிறிய வலியோடு திடீரென்று துவங்குகின்ற ஒரு தலைவலியைப் போல என் உணர்ச்சிகள் என்னிடம் திரும்பி வந்தன. நான் என் மகளை பார்க்க விரும்பினேன். ஆனால் நான் அந்த எண்ணத்தை என் மனதிலிருந்து தூக்கி எறிய முயற்சித்தேன். சிறிது நேரம் அது அடங்கியிருந்தது. ஆனால் விரைவில் அது மீண்டும் என்னை பிடித்து கொண்டது. நான் எழுந்து நின்று என் மகள் வாழ்ந்து வந்த பெரிய அசோக மரத்தை நோக்கி நடந்தேன். அந்த இடம் இருட்டாக இருந்தது. அரண்மனை சன்னல்கள் வழியாக வெளியேறிய வெளிச்சம் புதர் செடிகளின் மீது பெரிய நிழல்களை தோற்றுவித்து அவற்றை பயங்கரமானவையாக தோன்ற செய்தது. நான் அசோக மரத்தை நெருங்கிய போது ஒரு பறவை தன் சிறகுகளை படபடவென்று சத்தமாக அடித்துக்கொண்டு பறந்து போனது.
எலிகள் வேக வேகமாக என்னை கடந்து சென்றன. ஒரு வௌவால் ஆபத்தான விதத்தில் என் தலைக்கு வெகு அருகே பறந்து வந்து பிறகு தனது பாதையை மாற்றிக்கொண்டு இருட்டிற்குள் காணாமல் போனது. என் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த 2 அசுர வீராங்கனைகளுக்கு நான் அங்கு வந்திருந்தது குறித்து எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அவளுக்கு இவர்கள் பாதுகாப்பா என்று நான் நினைத்தேன். என் கைகளின் நடுக்கம் குறித்து எனக்கே என் மீது வெறுப்பு ஏற்பட்டது. நான் என் மகளை தொட்டு நான் ஒருபோதும் பார்த்திராத அவளது குழந்தை பருவத்திற்கு திரும்பி போக விரும்பினேன். என் கை குழந்தையின் சிறிய விரல்களை தொட்டு அவளை என் கைகளில் போட்டு தாளாட்டி அவள் வளர்வதை பார்க்க விரும்பினேன். இருண்ட மேகங்களை உடைத்து கொண்டு நில ஒளி பாய்ந்து வந்தது. நிலவின் இன்னோர் ஒளி கீற்று லேசாக தயங்கியபடியே அசோக மரத்தின் இலைகளின் ஊடாக பாய்ந்து வந்து தேவதையை ஒத்த அவளது முகத்தை பிரகாசிக்க செய்தது. மங்கலான நில ஒளி தோட்டத்தின் நிழல்களுடன் கண்ணாமூச்சி விளையாடியது. அவளது கண்களின் முனையிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவளது அழகான மூக்கின் மேலாக வழிந்து மூக்கின் நுனியில் நின்று பிறகு கீழே விழுந்தது. என் மகள் மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. அவள் தன் கணவனின் அன்பிற்காக ஏங்கினாள். தான் நேசித்த ஒருவனிடமிருந்து அவளை வலுக்கட்டாயமாக கூட்டி வந்ததன் மூலம் நான் தவறிழைத்து விட்டேனா? திடீரென்று எனக்கு கோபம் ஏற்பட்டது. அவளால் ஏன் தன் தந்தையின் அன்பை பார்க்க முடியவில்லை? நான் சம்பாதித்திருந்த அனைத்து செல்வத்தையும் மறக்க செய்யும் அளவுக்கு அந்த ராமனிடம் அப்படி என்னதான் இருந்தது? பிறகு என் கோபம் கரைந்து ஒரு நிராதாரமான உணர்வு என்னுள் மேலோங்கியது. நான் அவளுக்கு தவறு இழைத்திருந்தேன். அவளுக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் நான் அவளை கைவிட்டிருந்தேன். நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் மும்முரமாக இருந்தேன். வெற்றிக்கான என் முட்டாள்தனமான பந்தயத்தில் என் மகளின் குழந்தை பருவத்தை நான் தொலைத்திருந்தேன். இப்போது அவள் தன் கணவனின் மீது தீராத காதல் கொண்டிருந்தாள். நான் அவளை அவனிடமிருந்தும் பறித்திருந்தேன். அவ்வாறு செய்ததற்காக என்னை நானே வெறுத்தேன். ஆனால் அவளால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவளது கணவன் அவளை ஒருபோதும் தன்னுடன் அழைத்து செல்ல மாட்டான். அவன் எனது நகர வாசலில் நின்று வயதான எனக்கு மரணத்தையும் அழிவையும் முழங்கிக் கொண்டிருந்தது தன் மனைவியின் மீதான காதலால் அல்ல. அவன் உண்மையிலேயே தன் மனைவியை நேசித்தானா? நான் என் குழந்தையை மீண்டும் இழக்க விரும்பவில்லை. அவன் அவளை என்னிடமிருந்து எடுத்து செல்வதை நான் விரும்பவில்லை. அவள் ஓர் அசுர இளவரசி. அவள் என் மகள். நான் அவளை ஒருமுறை தொலைத்திருந்தேன். அது மீண்டும் நிகழ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.